சாந்தி. शिव भगवानुடைய மகா வாக்கியம். தேதி 2/4/2024. मीठे बच्चे और संग तोड़ एक संग जोड़ो. இனிமையான குழந்தைகளே, மற்ற தொடர்பை துண்டித்துவிட்டு ஒரு தொடர்பில் இணையுங்கள். பாயி பாய் की दृष्टि से देखो तो देख नहीं देखेंगे. சகோதரா சகோதரா என்ற பார்வையில் பாருங்கள், அப்போது தேகத்தை பார்க்க மாட்டீர்கள். திருஷ்டி பிகாடேகி நகி. திருஷ்டி அதாவது பார்வையானது சீர்குலையாது. வாணிமே தாக்கத் ரஹேகி. வார்த்தைகளில் சக்தி இருக்கும். கேள்வி: बाप बच्चों का कर्जदार है या बच्चे बाप के? பாபா குழந்தைகளுக்கு கடனாளியா அல்லது குழந்தைகள் பாபாவுக்கா? பதில்: तुम बच्चे तो अधिकारी हो, बाप तुम्हारा कर्जदार है. குழந்தைங்க நீங்க தான் அதிகாரிகள், பாபா தான் யாரா? உங்களுக்கு கடனாளியாக இருக்கிறார். तुम बच्चे दान देते हो, तुम्हें 1 का 100 गुना बाप को देना पड़ता है. ஏன்னா நீங்க குழந்தைங்க தானம் கொடுக்குறீங்க, ஆனா பாபா உங்களுக்கு 1க்கு 100 மடங்கு கொடுக்க வேண்டியதா இருக்குது. ईश्वर अरत तुम जो देते हो दूसरे जन्म में उनका रिटर्न मिलता है. ஈஸ்வரனுக்காக நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அடுத்த ஜென்மத்தில் அதற்கான ஈடு கிடைக்குது. तुम चावल मुट्ठी देकर विश्व का मालिक बनते हो, तुम्हें कितना फ्रैक दिल होना चाहिए. நீங்க கையளவு அரிசி கொடுத்துதான் உலகத்துக்கே எஜமானனாகிறீங்க. அப்போ நீங்க எவ்வளோ பரந்த உள்ளம் உடையவரா இருக்கணும். मैंने बाबा को दिया ये ख्याल भी कभी नहीं आना चाहिए. நான் பாபாவுக்கு கொடுத்தேன், இந்த சிந்தனையே உங்களுக்கு ஒருபோதும் வரக்கூடாது. ओम शांति. म्यूजियम प्रदर्शनी में समझाना है कि यह पुरुषोत्तम संगम युग. மியூசியம் படவிளக்கம் வைக்கிறப்ப இது புருஷோத்தம சங்கம யுகம்ங்கிறத புரிய வைக்கணும். समझदार तो सिर्फ तुम ही हो, बुद्धिशालीகள் நீங்க மட்டும்தான். तो सबको कितना समझाना पड़ता है कि ये पुरुषोत्तम संगम युग है. அப்போ எல்லாருக்கும் எவ்வளோ புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் புருஷோத்தம சங்கம யுகம் அப்படிங்கிறத. சப்சே ஜாஸ்தி சர்வீஸ் தான் ஹே மியூசியம். எல்லாத்தை விட அதிகமாக சேவை நடக்கக்கூடிய இடம் எது? மியூசியம். வஹா போத் ஆத்தே ஹே, ஏன்னா அங்கே தான் நிறைய பேர் வருவாங்க. அச்சே சர்வீசபிள் பச்சே கம் ஹே, ஆனால் நல்ல சேவாதாரி குழந்தைங்க குறைவாக தான் இருக்காங்க. சர்வீஸ் ஸ்டேஷன் சப் சென்டர்ஸ் ஹே. சர்வீஸ் ஸ்டேஷனாக இருக்கிறது எல்லா சென்டர்ஸ் தான். டெல்லிமே லிக்கா ஹே ஸ்பிரிச்சுவல் மியூசியம். டெல்லியில் ஆன்மீக மியூசியம்னு எழுதியிருக்காங்க. இஸ்கா பி டீ கரத் நெய் நிக்கல்தா, ஆனால் இதுக்கு கூட சரியான அர்த்தம் வரலை. தும்ஹாரா நாம் மஷூரே அன்னோன் வாரியர்ஸ். உங்களோட பெயர் தான் பிரபலமானது, அன்னோன் வாரியர்ஸ். वास्तव में उस सेना में अननोन वारियर्स कोई होते नहीं. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய மிலிட்ரி சேனையில் யாருக்கும் தெரியாத போர் வீரர்கள்னு யாரும் கிடையாது. சிப்பாஹி லோகோங்கா ரெஜிஸ்டர் ஏத்தாய். ஏன்னா அங்கே யாரெல்லாம் சிப்பாಹಿயாக இருக்காங்க அவங்களுக்குலாம் என்ன இருக்கும்? பதிவேடு, ரெஜிஸ்டர் இருக்கும். ऐसा हो न सके जिसका नाम नंबर रजिस्टर में न हो. அங்கே இவங்களோட பேர் நம்பர்லாம் ரெஜிஸ்டரில் இல்லை, இவங்க அன்னோன் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. வாஸ்தவமே அன்னோன் வாரியர்ஸ் தும் ஹோ. உண்மையில் அன்னோன் வாரியர்ஸ் யாரு தான்? நீங்கள் தான். துமாரா கோய் ரெஜிஸ்டர்மே நாம் நெய், உங்கள் பேர்லாம் ரெஜிஸ்டர்ல எல்லாம் கிடையாதுன்ட்டார் பாபா. தும்கோ கோய் ஹத்தியார் பவர் நெய், உங்ககிட்ட ஆயுதங்களுடைய அந்த பவரும் கிடையாது. தும் ஜான்தே ஹோ ஹமீ ஸ்வதர்ஷன் சக்கரதாரி. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, நீங்கள் தான் சுயதர்ஷன சக்கரதாரிகள். ये सबको स्मृति नहीं रहती. இந்த நினைவு எல்லாருக்குள்ள இருக்கிறதில்ல. तुम बच्चों को स्मृति रहनी चाहिए क्योंकि तुम बच्चों को ही ये नॉलेज मिलती है. குழந்தைங்களாகிய உங்களுக்கு தான் நினைவு இருக்கணும், ஏன்னா உங்களுக்கு தான் இந்த ஞானம் கிடச்சிருக்கு.
बाहर वाले तो कोई समझ न सके इसलिए சபா में बिठाया नहीं जाता. வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது புரியாது, ஆகையினால அவங்கள சபையில் அமர வைப்பது கிடையாது. மெஹனத் ஹே யாத் கி யாத்ரா கி, நினைவு யாத்திரைக்கு தான் உழைக்கணும். பாபா ப்ராக்டிஸ் பி கராத்தே ரேத்தே, பாபா பயிற்சியும் செய்ய வைக்கிறாரு. கஹாம் பி ஜாவோ தோ பாபா கி யாத் மே ஜாவோ, எங்கே நடந்து போகிறீங்களோ பாபா நினைவிலே போங்க. जैसे फादरी लोग शांति में क्राइस्ट की याद में जाते हैं और क्राइस्ट को याद करते. எப்படி ஃபாதர்ஸ் என்ன பண்ணுறாங்களாம், அமைதியாக கிறிஸ்துவை நினச்சிக்கிட்டே நடந்து போவாங்களாம். பாரத்வாசி தோ அநேகோங்கோ யாद करते, ஆனால் பாரதவாசிகளோ நிறைய பேரை நினைவு செய்கிறீங்க. பாப் கேத்தே ஹே ஏக் கே சிவாய் और किसी को याद न करो. பாபா சொல்கிறார், ஒருத்தரை தவிர வேற யாரையும் நினைக்காதீங்க. बाप बच्चों को उलझना देते हैं कि तुम लौकिक बाप को याद करते हो और मुझ परलौकिक बाप को भूल जाते हो. பாபா குழந்தைங்கள கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, நீங்கள் உங்கள் லௌக்கிக அப்பாவை மட்டும் நினைக்கிறீங்க, பரலௌக்கிக அப்பாவாகிய என்ன மறந்து போயிடுறீங்க. லஜ்ஜானே ஆத்தி, உங்களுக்கு வெக்கமா இல்லை? பாபா கேட்குற, तुम ही पवित्र प्रवृत्ति मार्ग के गृहस्थ व्यवहार में थे, फिर अब बनना है. நீங்கள் தான் பவித்திரமான இல்லற மார்க்கத்தில் குடும்ப வாழ்க்கையில் இருந்தீங்க, மீண்டும் அந்த நிலை அடையணும். தும்ஹோ பகவான் கே சௌதாகர், நீங்கள் பகவானுடைய வியாபாரிகள். அப்னே அந்தர் தேக்கோ புத்தி கஹா பட்டக்தி தோ நெய்யே, தனக்குள்ள பாருங்க, புத்தி எங்கும் அலைவது இல்லைதானே. பாப்கோ கித்னா சமயம் யாद किया, பாபாவை எவ்வளோ நேரம் நினைவு செஞ்சேன், செக் பண்ணி பாருங்க. तुम ऊंचते ऊंच जाने के लिए पढ़ रहे हो, நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலை அடைகிறதுக்காக படிச்சிட்ருக்கீங்க. கித்தனா ஃப்ராக் தில் ஓனா चाहिए, அப்போ எவ்வளோ பரந்த உள்ளம் இருக்கணும். பாப்கே ஊப்பர் தும் கர்ஜ் சடாத்தே ஹோ, பாபா மேலே நீங்கள் கடனை ஏற்றுறீங்க. ஈஸ்வர் அரத் ஜோ தேத்தே ஹோ தூசரே ஜென்மே இன்கா ரிட்டர்ன் லேத்தே ஹோ, ஈஸ்வரனுக்காகன்னு கொடுக்குறீங்க, அடுத்த ஜென்மத்தில் அது கீழே வாங்கிக்கிறீங்க. பாப்கோ தும்னே சப் குச் தியா तो बाप को भी सब कुछ देना पड़ेगा. பாபாட்ட நீங்கள் எல்லாம் கொடுக்குறீங்க, அப்போ பாபாவும் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும். तो मैंने दिया ये ख्याल कभी नहीं आना चाहिए, ஆனால் நான் பாபாவுக்கு கொடுத்தேன் அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. ஹமேஷா சம்ஜோ ஹம் தோ லேத்தே ஹே, எப்போ என்ன நினைக்கணும், நான் பாபாட்டிருந்து அடைந்து கொண்டிருக்கிறேன் நினைங்க. தோ கை மன்ஹூஸ் பி ஹே, ஆனால் சில குழந்தைங்க எப்படி இருக்காங்களாம், கஞ்சமாகவே இருக்காங்களாம். जब परमात्मा बाप गैर हाजिर है तो इनडायरेक्ट अल्पकाल के लिए फल देते, जब हाजिर है तो 21 जन्म के लिए देते. எப்போ பரமாத்மா தந்தை மறைமுகமாக இருக்காரோ அப்போ நாம் கூட இன்டைரக்டாக தான் கொடுக்குறோம், அப்போ அவரும் இன்டைரக்டாக தான் அல்ப காலத்துக்கு தான் பலன் கொடுக்குறார். எப்போ அவர் ஆஜராயிட்டாரோ 21 ஜென்மத்துக்கு நேரடியாக கொடுக்குறாரு. ஏ காயா ஹுவாஹே ஷிவ் பாபா கா பண்டாரா பர்பூர், இது கூட மகிமை பாடப்பட்டிருக்கு, சிவனுடைய பொக்கிஷம் நிறைந்தே இருக்கும். अच्छा, धारणिकान सारम, भगवान ने हमें अडैप्ट किया है, वही हमें टीचर बनकर पढ़ा रहे हैं. अपने पद्मा पदम भाग्य का सिमरन कर खुशी में रहना है. பகவான் என்னை தத்தெடுத்திருக்கிறார், அவரே டீச்சராக இருந்து படிப்பு கற்றுத்தருகிறார். தன்னுடைய பத்மாபதம் பாக்கியத்தை நினைவு செய்து குஷியில் இருங்கள். ரெண்டாவது பாயிண்ட், ஹம் ஆத்மா பாயி பாயி ஹே, ये திருஷ்டி பக்கி கர்னி ஹே. நாம் ஆத்மாக்கள் சகோதரர்கள் ஒருவருக்கொருவர், இந்த பார்வையை உறுதி செய்யுங்கள். தேக்கோனே தேக்னா ஹே, தேகத்தை பார்க்க வேண்டாம். பகவான் से सौदा करने के बाद फिर बुद्धि को भटकाना नहीं है. பகவானிடம் வியாபாரம் செய்த பின்பு புத்தியை அலைய விட வேண்டாம். वरदान, इस अलौकिक जीवन में संबंध की शक्ति से अविनाशी स्नेह और सहयोग प्राप्त करने वाली श्रेष्ठ आत्मा भव. இந்த அலௌகீக வாழ்க்கையில் சம்பந்தத்தின் சக்தி மூலம் அழிவற்ற ஸ்நேகம்
மற்றும் சகயோகத்தை அடையக்கூடிய श्रेष्ठ आत्मा भव। इस अलौकिक जीवन में संबंध की शक्ति आप बच्चों को डबल रूप में प्राप्त है। இந்த அலௌகீக வாழ்க்கையில் சம்பந்தத்தின் சக்தி குழந்தைகளாகிய உங்களுக்கு डबल रूपத்தில் கிடைத்திருக்கிறது। एक बाप द्वारा सर्व संबंध, दूसरा देवी परिवार द्वारा संबंध। ஒன்று பாபா மூலமா சர்வ சம்பந்தம், ரெண்டாவது தெய்வீக குடும்பத்தின் மூலம் சம்பந்தம்। इस संबंध से सदा निस्वार्थ स्नेह, अविनाशी स्नेह और सहयोग सदा प्राप्त होता रहता है। இந்த சம்பந்தத்து மூலமா சதா சுயநலமற்ற அன்பு, அழிவற்ற அன்பு, சகயோகம் உங்களுக்கு சகஜமா கிடைக்குது। तो आपके पास संबंध की भी शक्ति है, ஆகையால உங்ககிட்ட உறவுகளோட சக்தியும் இருக்குது। ऐसे श्रेष्ठ अलौकिक जीवन वाली शक्ति संपन्न वरदानी आत्माएं हो, इसलिए अर्जी करने वाले नहीं, सदा राजी रहने वाले बनो। அப்படிப்பட்ட சிரேஷ்டமான அலௌகீக வாழ்க்கை வாழக்கூடிய சக்தி சம்பன்னமான வரதானி ஆத்மாக்கள் நீங்க விண்ணப்பம் போட்டுட்டே இருக்கிறவங்க கிடையாது, சதா திருப்தியாக வாழக்கூடியவர்கள்। ஸ்லோகன் कोई भी प्लान विदेही साक्षी बन सोचो और सेकंड में प्लाइन स्थिति बनाते चलो। எந்த ஒரு திட்டத்தையும் விதேகி சாட்சியாகி சிந்தனை செய்யுங்கள் மற்றும் ஒரு வினாடியில் பிளைன் ஸ்திதியை உருவாக்குங்கள்। அச்சா, இன்றைய அவ்யக்த சமிக்கை 2/4/2024। பாப் தாதாவிடம் சந்திப்பை கொண்டாடுகிறீர்கள், ஆனால் உயர்ந்ததிலும் உயர்ந்த சந்திப்பு உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் சன்ஸ்காரத்தினுடைய சந்திப்பு। எப்போது இந்த சன்ஸ்காரத்தின் சந்திப்பு ஏற்படுகிறதோ அப்போதுதான் வெற்றி முழக்கம் ஏற்படும்। இதற்காக இனிமைத்தன்மை என்ற குணத்தை தாரணை செய்யுங்கள்। கொடூரமான கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடாது। ஓம் சாந்தி।